என்ன நீரோட்டத்தில் இருக்குன்ற மாதிரி தெரியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அத விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வரவங்க எல்லாருக்குமே வந்து நாமினேஷன் பேப்பர் குடுத்துட்டாங்க. அதனால அங்க போக்குவரத்து நெரிசல் அதனால இப்ப பனையூர்ல வர வேண்டிய ஓட்டே அவருக்கு வராது. அதுதான் நிலவரம். ஏன்னா ஜனங்கள பொறுத்தவரை என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப நீங்க நடிகரா இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி தொடங்குனது போய் இப்பவே, நாளைக்கு நீங்க முதலமைச்சர் ஆனா அப்ப பனையூர் எங்க வீடு இல்லாம போயிரும். ம். தொண்டர்கள் வரதான் போறாங்க. விஜய் அண்ணாவ பார்க்கறதுக்கு. அது குறைஞ்ச போவதில்ல. இப்போ தொண்டர்கள் கிட்ட வாக்குவாதம் பண்றப்போ காவல்துறை அங்க போடப்படும். காவல்துறை கிட்டயும் போய் சொல்லணும். சார் காவல்துறை என்ன சொல்லணும்? சுத்தின்னு போங்கன்னுவாங்க. தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு முன்னாடி வண்டிய விட்டு போவாங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு போடுவாங்கல்ல. அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்கு ஐடி கார்டு நீங்க கேட்டு வாங்க. ஆனா ஒரு விஐபி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா பனையூர் மக்கள் என்னங்க பாவம் பண்ணாங்க. ஊருக்கு வெளிக்கே ஒதுக்குப்புறமா இருக்கிறது அங்க போய் வீட வாங்கி ஏதோ கட்டிக்கிட்டு காத்தோரமா, கடலோரமா இருக்கிறாங்க. அங்கேயும் போயிட்டு அங்க போயிட்டு உட்காந்து விஜய் அண்ணா வந்துட்டாருன்னா இது என்ன நியாயம்னு புரியல எனக்கு. இதே பிரச்சனை தானே ஐயா ரஜினிகாந்துக்கு இருந்தது. அம்மையார் ஜெயலலிதாவோட ரஜினி அவர்களுக்கு என்ன? ரஜினிக்கு வந்த சினிமா வாய்ப்பு அம்மையார் ஜெயலலிதா ஹீரோவா நடிச்சுட்டு